வெல்கம் டு அகிலேஷ் அம்மா சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரியாணி இலை இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அது போக பச்சை மிளகா, தக்காளி இது எல்லாமே வெட்டி வச்சுருக்கேன். சீரக சம்பா அரிசியில் தான் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம். அரிசி ஊற வச்சாச்சு. பெரிய பாத்திரம் வச்சு முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். சிக்கன் நல்லா 1 கிலோ அளவுக்கு எடுத்துருக்குறோம். அதை நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஹோல் ஸ்பைசஸ் போட்டுட்டு வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காயில் கொஞ்சமாக பாதி எடுத்து அரைச்சி வச்சுருந்தோம். இப்போ அதையும் கொஞ்சம் இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு இஞ்சி பூண்டு அதையும் போட்டு நல்லா பச்சை வாசம் போக அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா தக்காளி, பச்சை மிளகா இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகா முதல்ல போட்டோம்னா நல்லா உடஞ்சி காரம் ரொம்ப ஜாஸ்தியாயிரும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் தக்காளி கூட ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், பிரியாணி தூள் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை, புதினா இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கன் போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு 5-6 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா அப்போ தான் சிக்கனில் உப்பு, காரம் எல்லாம் நல்லா ஆட் ஆகி டேஸ்ட்டாக வரும். தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி தழை போடுறதுக்கு முன்னாடி தயிரையும் சேர்த்துருந்தோம். சிக்கன் நல்லா மசாலா கூட சேர்ந்து வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம அளவு தண்ணி எடுத்து இதில் ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா கழுவி ஊற வச்சுருக்கிற அரிசியும் இது கூட சேர்த்து நல்லா வேக வைக்கலாம். இந்த டைமில் நம்ம உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். அரிசி முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறமா தம் போடுற ஸ்டேஜில் ஒரு பெரிய 2 லெமன் எடுத்து பிழிஞ்சு வச்சுருந்தோம். அதை விதையை நீக்கிட்டு இது கூட சேர்ந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். மேலாப்பில் ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் கலந்து விட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ 3/4 வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாங்கள் பிழிஞ்சு வச்சுருக்கிற லெமனையும் சேர்த்துட்டு நெய்யும் சேர்த்துட்டு மேலே வாழை இலையை கழுவிட்டு க்ளோஸ் பண்ணி தம் போட போகிறோம். அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சு அதில் இந்த பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டோம். நல்லா டைட்டாக மூடிட்டு மேலே நாங்கள் நெருப்பு போட்டுட்டோம். இப்போ கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் கழித்து இது ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எப்படி உதிரியாக சூப்பராக பிரியாணி கமக்கமான ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.